தாமரை எஸ்பெஷலி அவ சமைச்சு கொடுத்துட்டு அவ தனியா உப்பு போட்டு சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவா. எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ நம்ப மாட்டடா, அவ்வளோ சுகர். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 days எவ்ரிடே சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. என்ன வேணும் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாம சர்க்கரை அள்ளி வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் 20 days ஃபோன்லாம் தேடுவோம் எல்லாரும், அப்படியே பாக்கெட்ல கை போகுது. அப்புறம் தான் வீட்டு விட்டு வெளியே வந்தாலும் நான் வந்து காலையில எழுந்துச்சு அந்த மைக் எங்கடான்னு தேடுவேன். என்ன மார்னிங் சாங் எல்லாம் கிடையாதா? வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்கா? எனக்கு நான் எல்லாத்தையுமே கேட்கறது இது. ஸோ அது உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ தோசை நீங்கள் சொன்னீங்க, பட் எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு இதுதான்டா. I don't know if favorite food is also comfort food அப்படின்றது எனக்கு தெரியல. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். Then if you ask me, any day, anytime, anywhere in the world I go or travel, I need curd rice. எனக்கு curd rice வேணும். ஓகேவா? அது வந்து அது என்னோட கம்ஃபர்ட் ஃபுட்ன்றதை தாண்டி எனக்கு நானே யோசிச்சுப்பேன். ஓகே, ஹீட் ஆகுது பாடி, இல்லை ஒரு மாதிரி நெஞ்சரிச்சல் ஆகிற மாதிரி இருக்கு, அப்போ ஒரு உருண்டை தயிர் சாதம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்ன ஆனாலும் இது ஒன்று சாப்பிட்டோன்னா பாடிக்கு பிரச்சனை ஆகாது. தேவையான கார்ப்ஸ் வந்து அது வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஒரு தெம்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இதை. நான் அந்த சைடு உட்காந்துக்கலாமா? அப்படியே நம்ம கார்லயே ஷிஃப்ட் பண்ணா எப்படி இருக்கும்? தம்பி ஒன்னும் கார்லாம் உருண்டாது இல்ல தம்பி, நான் இப்படி போறேன், நீ அப்படியே மேல வந்துரு. சரியா? இரு ஹேண்ட்ஸை மூவ் பண்ண, வண்டி மூவ் பண்ணுங்க பிரதர், எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. தம்பி டப்புனியா மடியில உட்காந்துராத, செத்துக்கிட்டு உட்காரு. அவ்வளவுதான். இப்படி திரும்பும் போது இந்த ஆங்கிள் உங்களோட கேமராமேன் ரொம்ப கேவலமா பாக்குறாரு. பட் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்ல, பண்ணக்கூடாது. ஆமா, அதாவது துணியை இப்படி மாத்தினா வண்டி ஆடுது, இப்படி மாத்தினா வண்டி ஆடுன்ற மாதிரி இருக்குது. பேசிக்கிட்டு இருந்தோம், நல்ல விஷயம். ஆமா, கம்ஃபர்ட் ஃபுட். என் ஒய்ஃபுக்குமே இதான். நாங்க சைனா போயிருந்தப்ப அவ போன இடத்துல எல்லாம் கேட்ட ஒரு விஷயம், கர்ட் ரைஸ் சொல்லிட்டு. அது வந்து நிறைய பேர் இதை சொல்றாங்க. கர்ட் ரைஸ் நான் வந்து எங்க போனாலும் இந்த நேச்சுரல் யோகர்ட், அதுவும் ஃபிளேவர்ட் யோகர்ட் அந்த மாதிரிலாம் தான் கிடைக்கும். நேச்சுரல் யோகர்ட் ஒரு கப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ் ரைஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா, ஆனா ரைஸ் ஒரு மாதிரி ஒரு இடத்துல. நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, எங்கேயாவது ஒரு தமிழ் ஃபேமிலி நம்மளுக்குன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் பிரியங்கா வராங்க, தயிர் சாதம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த எங்க போறேனோ அங்க அவங்களே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கணும் தெய்வங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிக்கிள் இஸ் மஸ்ட் ஃபார் மீ வாட்எவர் ஐ ஈட். ஸோ நான் எந்த ஊருக்கு போறேனாலும் என் பேக்ல நானே புளிக்காய்ச்சல் அண்ட் பிக்கிள் இது என் பேக்ல எங்க அம்மா ஃபுல்லா அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி, அப்புறம் என்னோட ஏதாவது ஒரு ட்ரெஸ் சந்தில அந்த ஆயில் அப்படியே வழிஞ்சு இருக்கிற மாதிரி. அது திஸ் இஸ் சம்திங் தட் ஐ டேக் wherever I travel. பேசுறீங்களே இவ்வளோ பேசினே ஜாலியா ஒரு இது இருக்குல்ல, இது வந்து எப்படி இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க கத்துக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுல இது வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கத்துக்கிட்டே இல்ல, இது உங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கிற டேலண்ட். நார்மலாவே நான் இப்படிதான் இருப்பேன். இப்போ நீ நார்மலா என்ன பார்த்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். அன்லெஸ் only when I'm tired or நான் ரொம்ப இதுவா இருக்கேன்னா, அதுவும் கேமரா முன்னாடி இருக்கேன்னா அதை காமிச்சிக்க கூடாது. அப்படியே ஆஃப் ஆயிட்டேன்னா அந்த டைம்ல என்னோட எனர்ஜியை நான் சேவ் அப் பண்ணிப்பேன். அதை நான் பண்ணுவேன். அது நார்மலாவே பண்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து அது இப்ப நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துச்சு உங்களுக்கு, அந்த கான்ஷியஸா நீங்க வந்து நீங்க இது எடுத்துக்கணும், பிரேக் எடுத்துட்டு அமைதியா இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா போய் இது வரும். அதுவும் எஸ்பெஷலி ஒன்லி இன் திஸ் ஷோ. இப்போ நம்ம பண்ற இந்த குக்கிங் ஷோக்காக தான் நான் பண்றேன். ஏன்னா பாக்கி என்னோட எந்த ஷோக்குமே கான்ஷியஸா பிரேக் எடுக்கிற மாதிரியான ஸ்டார்ட் மியூசிக்லாம் உனக்கு கிடைக்கும். இட் வில் பி a continuous show. லைக் கண்டினியூஸா நீ வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 மணி நேரம் டக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தாதான் அந்த வைப்ரேஷன் வச்சுக்க முடியும். பட் நான் பேசுறது has always been like this. என்ன சொல்ல, பீன் வெரி டாக்கட்டிவ் பர்சன். ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி பேச்சு போட்டி நிறைய பண்ணுவாங்க. பேச்சு போட்டிலாம் கிடையாது, ஒன்னுத்துக்கும் லைக் கிடையாது, வேஸ்ட். படிப்பு வராது, ஒன்றும் இல்லை, திட்டுறாங்க ஸ்கூல்ல எவ்ரி வீக். என் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எங்க அம்மா போய் கீழே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் அவனோட டீச்சர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தா கழுவி ஊத்துவாங்க. இவனோட அக்காவா இவன் அப்படின்ற மாதிரி அதே டீச்சர்ஸ் வந்து எங்க அம்மா. ஸோ மை மம் ஹஸ் ஃபேஸ்ட் போத் சைட்ஸ் ஆஃப் இட். ஆமா, இந்த இதுவும் பார்த்திருக்கா, இந்த இதுவும் பார்த்திருக்கா. இவன் நல்லது இவனால ஃபுல்லா பேட் பிஹேவியர். எங்க அம்மாலாம் இவெல்லாம் என்ன பண்ண போறா, உருப்பிடவே மாட்டா. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களாமே, அப்படிலாம் பண்ணக்கூடாது. டீச்சர்
அவளை நல்ல நக்கிள்ஸ் மேலேயே அடிங்க அப்படி சொல்லி வந்தேன் எங்க அம்மா. இட்ஸ் நாட் லைக் என் குழந்தை எப்படி நீங்க திட்டுவீங்க, எங்க அம்மாலாம் கிடையாது. அடிங்க மேடம், நல்லா போட்டு அடிங்க, ஐ கிவ் யூ ஃபுல் பர்மிஷன், டேக் இட், அந்த மாதிரி சொல்லிட்டு வர அம்மா எனக்காக. ஸோ அப்படி வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ ஐவ் ஆல்வேஸ் பீன் திஸ் பர்சன் அண்ட் இட் ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்றத நான் யோசிப்பேன். ஓகே, அண்ட் இட் டிட் டேக் டைம் ஃபார் பீப்புள் டு அக்செப்ட் சம்திங் லைக் திஸ். ஏன்னா அப்போ இந்த மாதிரி கேர்ள்ஸ் இப்படி ஒரு டாக்கட்டிவா அப்படின்னு யாரையும் பார்க்கல அந்த டைம். நான் உள்ள வரும்போது அர்ச்சனா அக்கா, டிடி அக்கா இவங்கெல்லாம் வந்து சீனியர்ஸா இருந்தாங்க. பட் அவங்களெல்லாம் அழகா அந்த ஒரு ஹோஸ்ட் ஃபீல்ஸ்ல ரசிக்கிறாங்க. தேவ விட்டி, தேவ வெரி இன்டெலிஜென்ட். பட் நான் வந்து விட்டியும் இல்லை, இன்டெலிஜென்ட்டும் கிடையாது அந்த டைம்ல. இப்படிதான். ஏன்னா நான் மாமிஸ் டே அவுட் மாதிரி ஒரு ஷோ இப்படிதான் போவோம். எனக்கு இது பார்க்கும் போது எனக்கு அதுதான் ஆக்சுவலி ஞாபகம் வருது. இப்படி நீ இறங்கும் போதே கேமராமேன் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, கார்ல ஏறுறோம், இப்படிதான் போவோம். ஒரு மாமி ட்ரெஸ் போட்டுட்டு என்னை வந்து நடு சிக்னல்ல அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. And the camera will be following in both the cars. On the side ஒரு கேமரா, இந்த சைடு. மாமா என்ன ட்ராப் பண்றல. So my task will be 100 rupees. நான் வந்து சிட்டி ஃபுல்லா எப்படி அந்த மாதிரியா. ஸோ நான் ஏதோ ஒரு மாமா பின்னாடி பைக் ஏறி உட்காந்துருவேன், பஸ்ல ஃபுட்பால் அடிச்சுட்டு எப்படியாவது. அண்ட் இது அவங்க சீக்கிரட்டா ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படிதான் இருக்கு. நைஸ். இப்போ நான் வந்து இப்போதான் யூடியூப் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே நிறைய படத்துல கேட்கறாங்க, எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு கண்டிப்பா கேட்டுப்பாங்க. பட் ஒய் எந்த படத்துலயும் வரது இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு கேட்காம இருக்க மாட்டாங்க, எனக்கே தெரியாது. எனக்கு இப்போ ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல. இப்போ ஒன்று இருக்கும் பாத்தியா, நோ டென்ஷன். நீ என்ன எத்தனை மணிக்கு நான் வர சொன்னா, நான் ஒரு 45 minutes லேட்டா வந்திருக்கேன் தம்பி, நான் வந்துட்டுமாடா அப்படின்னு. அண்ட் அக்கா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தட் வாஸ் தி ஃப்ரீடம் யூ கேவ் மீ. நான் கேட்டேன், தம்பி என்னடா பண்ணணும், எதை பத்தி நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க, நம்மதுக்கா அப்படின்னு நீ ஒன்னு சொல்றல. when we do movies it's one பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க சொல்றத நம்ம கேட்கணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பிடுறதுல இருந்து நம்ம பாடி பாத்துக்கிறதுல இருந்து, லைக் யூ நோ யூ ஹேவ் டு ஃபாலோ சர்டன் டயட், மெயின்டைன் தட் பாடி. அந்த கேரக்டருக்காக இந்த டயலாக்ஸ் பேசணும், இப்படிதான் ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, பேஷன்ஸ் உள்ள ஒரு ஆள், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ற ஆள் தான் பண்ண முடியும். நான் வந்து என்ன நீங்க அப்படி கட்டியே போட முடியாது. ஏன்னா என்னால அது என்ன வந்து ஐ ஃபீல் வெரி சஃபோகேட்டட். சரி, நீங்க அப்படி வந்து கேட்கும்போது நீங்க இல்லங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படியே சொல்றேன். ஆனா எனக்கு சத்தியமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு நிஜமாலே அது வந்து செட் ஆகாதுங்க, எனக்கு அது வராதுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு வராதுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இட்ஸ் a huge responsibility and I'm not ready to take that responsibility. I don't want to. என்கிட்ட வந்து இது வரைக்கும் அப்ரோச் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தனா, மேடம் இது வரைக்கும் உங்களை பார்க்காத மாதிரி ஒண்ணு வந்து இப்படி ஒண்ணு இறக்குறோம், அப்படி ஒண்ணு பண்றோம். ஸோ ஐ எம் திங்கிங், இத்தனை வருஷமா மக்கள் வந்து நம்மள ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டாங்க. சடன்லி யூ வாண்ட் டு புட் மீ இன் சம்திங் எல்ஸ் அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, மக்களால கனெக்டே பண்ண முடியாது. இப்ப நான் போய் மாமா என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஏய் நடிக்கிறா அப்படி. ஸோ யூ கான்ட் டு தட். எதர் யூ நீட் டு லீவ் திஸ் கம்ப்ளீட்லி டு பி தட், இல்லாட்டி இதை பண்ணணும் இல்லை இதை பண்ணணும். ரெண்டுமே பண்றோம்னா நம்ம ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா கூட மக்கள். நீ வந்து 15 வருஷமா every single day people have been watching me on TV. So and then doing something like this, I don't think for people to accept something like this, I think இப்ப இவ்வளவு ஸ்மார்ட்டான டிசிஷன்லாம் எடுக்கிறீங்க, அப்புறமா நான் ஸ்மார்ட்ல சொல்றேன். எனக்கு இதுதான் பிடிக்க மாட்டேங்குது. people like you, உங்களோட பிக் பாஸ் அனுபவத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது வந்து ஒரு சம வேற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு அது எவ்வளோ கஷ்டன்றது தெரியுது. நார்மலாகவே இப்போ என்னால் ஃபோன் இல்லாமல் கொஞ்ச நேரம் இருக்க முடியல. பட் அங்கே ஃபோன் இல்லாமல் இருக்கணும், இன்னும் நிறைய இரிட்டேஷன் இருக்கும், அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும். நீங்கள் பண்ணது எல்லாமே நெட்டில் நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆஷிபா கால் பண்ணி சொல்லுவா, ஏய் இன்னைக்கு பிரியங்கா பண்ணுறது பாரு, அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னா பார்த்துட்டு ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது எனக்கு பார்க்கும்போது தெரியுது, ஐ ஒன்ட் பி ஃபிட்டிங் இன் தேர். திஸ் வாஸ் ஆல்வேஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட். ஓகே, நான் வந்து என்னோட கோல்ஸ் எல்லாமே வந்து பக்கெட் லிஸ்ட் தான், எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்லாம் எனக்கு கிடையாது. இப்போ அடுத்த 6 மாசத்துக்கு எனக்கு, ஸோ இந்த இயர்ல எனக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தான் நான் வந்து பண்றேனா இல்லையான்னு என்னோட விஷன் போர்ட்ல நான் டிக் பண்ணிட்டே இருப்பேன். இப்படிதான் என்னோட லைஃபையே நான் ஓட்டிட்டு போறது. ஸோ பிக் பாஸ் லாங் பெண்டிங்கான ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ தமிழ் ஹிந்தியெல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஒரு பொண்ணு.
இப்போ தமிழ்ல வந்துருச்சு, எப்படா இது வந்து வாவ் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் கூட்டிப்பாங்களா உங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து? அந்த டைம்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் சீசன் 3 டைம், சீசன் 4 சீசன் 2 ஏதோ ஒரு டைம்ல வந்து ஏன்னா இன்ட்ரெஸ்டடா அவ்வளவுதான் கேட்டாங்க தவிர எஸ் நோன்னா. அப்புறம் நம்ம ஷோவும் பண்ணிட்டு இருக்கோம், இதை போய் கேட்கறதோ எல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் கேட்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே நியூ தட் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். அண்ட் கரெக்டா when this season இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது obviously I wanted to take it up. And அந்த ஃபேஸ்ல வந்து I wanted to be on my own, okay, not thinking about anything. இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் வந்து இது பண்ணணும், எப்படி நான் வந்து இதுல சர்வைவ் பண்றேன், இவ்வளோ டிபெண்டா இருக்கேன், அம்மா வேணும், சோத்துக்கு இது வேணும், லைட்டா பல்லி பார்த்தா ஐயோ என்ன யாரா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவேன். இவ்வளோ ட்ராமா பண்ற ஒருத்தினா எப்படி நான் வந்து ஒரு 100 நாள் இல்ல எத்தனை நாள் இருக்குமோ bunch of strangers-ஓட இருக்க போறோம், ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டா எடுத்தே ஆகணும், எனக்கான ஒரு பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரிப்பேர்டா போனேன். this show can either make you or break you. ஓகேவா? சோ அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு. then I was thinking okay, நமக்கு ஆங்கரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நம்ம பண்ணோம், இப்போ ஒரு இதுல இருக்கோம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். I know about myself, so I really don't care about how people are going to judge. Okay, and this is a reality show. And you have to be bloody real. That's the beauty of this show. அங்க போய் நம்ம வந்து சூப்பர் திங்கர்ல பண்றதோ ஸ்டார்ட் மியூசிக்ல பண்றது சான்ஸே கிடையாது. You have to be yourself and they will put you in those kind of spots. So அந்த ஸ்பாட்ல நீ எப்படி உன்னை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்றது எனக்கே I wanted to know. And also நம்ம யார்கிட்ட போய் ஒளியவும் முடியாது, இல்ல வந்து அதை இக்னோர் பண்ணவும் முடியாது. It's all there, like you can't hide any emotion inside that house. ஓகேவா? ஒரு பாத்ரூம்ல கூட ஸ்பீக்கர் வச்சிருக்கு, இது மைக் வச்சிருந்தாங்களா? நான்லாம் நிறைய வாட்டி ஒரு மாதிரி தீபாவளி அப்படிலாம் சாரிங்கலாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அப்படி இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனோட ஒரு இமோஷனே எங்கேயுமே காட்ட முடியாம இருக்கீங்கடா, ஏன்னா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பார்த்திருக்கோம், ஃபாலோ பண்ணிருக்கோம், இப்படி ஒரு சீன் நான் பார்க்கல. பார்த்தா மேல ஏன்னா you go and cry inside that toilet, so they have to hear that, right? So head குள்ளேயும் நீ எவ்வளவு நேரம் தான் திங்க் பண்ணுவ. We all have another phase. So yeah, I think I was. What was the toughest thing inside for you? Food was very hard for me inside. சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது because நான் போன பஞ்ச்ல I was the only vegetarian, இவங்க எல்லாருமே நான் வெஜிடேரியன். அது கூட பிரச்சனை கிடையாது. இந்த லக்ஸுரி பட்ஜெட்னு ஒன்று கொடுப்பானுங்க. கொடுக்கும் போது ஒரு பன்னீர் ஒரு மீன், ஓகே, ஒரு மீன் பாக்கெட், ஓகே இன்னைக்கு வந்து இது எடுத்துடலாம், இன்னைக்கு 1500 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு, சரி நம்ம வந்து ஃபிஷ் எடுக்கிறாங்க, கிராப் எடுக்கிறாங்க, மட்டன் எடுக்கிறாங்க, எடுத்துட்டாங்க ஒரே ஒரு பாக்கெட் பன்னீர். அது ஏன்னா ஃபிஷ் இருக்கு, கிராப் இருக்கு, மட்டன் இருக்கு, இவங்க எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க. பன்னீர் ஒரே ஒரு பாக்கெட் வரும், பிரச்சனை இல்லை, ஓகே. அது பிரியங்கா அவ பாவம், ஏன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் நான்வெஜ் இருக்குன்னா அந்த பன்னீர்லயும் கை வைக்கிறானுங்கடா. எனக்கெல்லாம் காண்டா இருக்கும், ஏண்டா உங்களுக்கு வந்து கருணையே இல்லையா? இதை நான் வந்து கேட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் சாப்பாடு விஷயத்த எப்படி பேசுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒண்ணு ஆகுது. அது வீக்கெண்ட்ல வேற நம்மள கேள்வியா கேக்குறாங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேன் சார். சரி யாரா இருந்தாலும் அது கேட்பேன் சார், என்னது சார் இது. ரொம்ப என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், ஓகே, which is true. ஏன்னா சமைக்கிற டீம் வந்து சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தாமரை எஸ்பெஷலி அவ சமைச்சு கொடுத்துட்டு அவ தனியா உப்பு போட்டு சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவா. அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது, அதை நாங்க தானே பாக்குறோம். எனக்கு கஷ்டமா இருக்கும். தோ we had our own எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ், டிஃபரன்சஸ், சண்டைகள், அது இந்த ஷோக்காக. ஓகே, நவ் ஷீ இஸ் டூயிங் கிரேட் அண்ட் ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் ஃபார் ஹர். பட் அது அந்த டைம்லலாம் பார்க்கும்போது ஏன் இது பண்ணோம். அண்ட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் மை மதர். நம்ம அம்மாலாம் அப்படிதானே பண்ணுவா, எல்லாருக்கும் போட்டுட்டு அந்த சட்டியில இருக்கிறத வழிச்சிட்டு அது கொஞ்சம் திஞ்சு போயிருக்கும், அதை சாப்பிடுவாங்கல்ல. அண்ட் ஷீ ஹஸ் ஆல்ரெடி, அவ அந்த ஒரு லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதை வந்து நான் சொல்லிட்டேன். மேபி சாப்பிட்ற டைம்ல சொன்னது தப்பா இருக்கலாம். ஆப்வியஸ்லி ஐ won't do it in a place where நான் இப்போ வெளியில ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடணும், எல்லாருக்கும் இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த வீட்டுக்குள்ள நான் சொல்லணும். பட் அந்த ஒரு கொஸ்டின் என்னை பார்த்து அப்படி கேட்டோன்னே, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க ஒரு என்னோ ஒரு மாதிரி கேட்டார். அது ரொம்ப மனசு என்ன ஸ்தாபம், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் இன்டென்ஷன் வேற, நான் கேட்டது வேற, ஆனா நீங்க அது வேற மாதிரி ஒன்னு சொல்லிட்டீங்க, அதை குவெஸ்டனும் பண்ணீங்க. பட் there were always a bunch of people outside who are always அந்த ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல, அவங்க
அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்டா மத்தவனுக்கு இருக்கா இல்லையான்னு பாக்குறங்கடா அப்படின்ற மாதிரி. இருக்கான்னு பாத்துட்டு சாப்பிடுன்னு சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றது சப்போர்ட்டிவா பேசினாங்க சில பேர். தட் வாஸ் நைஸ். ஆனா இந்த ஃபுட் விஷயம் வந்து சில பேர் காமெடியா சொல்லிட்டு போயிடுறோம், ஃபுட் வேணும் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு. பட் அது இல்லைன்னா சைக்காலஜிக்கலா எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படின்றது வந்து அது நீங்க ஃபீல் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும். லிட்டரலி அது அவ்வளவுதான் அவுட். நான் ஒரு நாள் வந்து சாப்பாடு வேணும்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் சம்படி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமா, அங்க எல்லாமே பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஒரு ஆப்பிள் தீர்ந்து போதுனாலும் அந்த வாரத்தோட இது ஆளாளுக்கு ஒரு ஆப்பிள் வருது. இன்னைக்கு இன்னொன்னு ஏதாவது எக்ஸ்ட்ராவா வேணும்னா நீ நம்ப மாட்டடா அவ்வளோ சுகர். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 days எவ்ரிடே சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. என்ன வேணும் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாம சர்க்கரையை அள்ளி அள்ளி வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ மெடிக்கல் ரூம்ல வந்துட்டு வாரம் வாரம் வந்து அந்த ஊசி குத்தி இப்படி ஏதோ ஒரு குட்டி மெஷின் மாதிரி வச்சு சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க. வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்கண்ணா, என் வீட்டுக்கு அவளுக்கு வந்து இந்த சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, அவ வந்து இவ்வளோ சுகர் சாப்பிட்டுட்டு இருக்கா, எங்க வீட்டுல எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் கொடுக்காதீங்க, டெஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் என்னன்னு தெரியல. நோ, ஷீ இஸ் ஜஸ்ட் லைக் ஈட்டிங். அந்த 5 star தான் வரும் எங்களுக்கு. அது இன்டகிரேட்டட் இதுவா இருந்ததுன்றதுனால they used to send us 5 star chocolates. நான் ஒரு 3 5 star அப்படியே உள்ள தள்ளி தள்ளி சாப்பிடுறேன். Because there's nothing else to do when you're depressed. When you depressed is too much of a word. என்ன சொல்றது, you are overthinking your stress. நீ வந்து தின்ற, ஹாப்பியா இருந்தாலும் தின்ற, வேற எதுவும் இல்ல உன்னோட இமோஷன்ஸை வந்து சேனலைஸ் பண்றதுக்கு. சோ அட்லீஸ்ட் அது அந்த ஒரு சுகர் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு இது ஏதோ ஒரு சாந்தம், ஏதோ அது எனக்கு தெரியல, அது என்ன வார்த்தைன்னு தெரியல. ஆனா அந்த சாப்பாடு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அழுதுருக்கேன் அந்த சாப்பாடுக்காக. ஒரு பீட்சா காமிச்சோன்னா டிக்கெட் டு ஃபினாலேயாவது டேஷ் ஆகுது, போங்கடா பீட்சா வந்துச்சு, இறங்கடா பஸ்ல இருந்து, பாத்துக்கலாம் போடா. I got down from the bus for that veg pizza. Food was very difficult. Trusting people. That was one. இருக்கிறதே 10 பேர் தான், ஆனா அதுலயுமே ட்ரஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னா அது எப்படிக்காது எப்படி? ஆனா இப்ப பாரு, நான் யாரோடலாம் சண்டை போட்டனோ அவங்க எல்லாரும் எனக்கு கூட இப்ப க்ளோஸா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கனாலும் இட்ஸ் தட் சிச்சுவேஷன் ஒன்லி. நோ, அது உலகத்துல வந்து நீ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கியோ அதை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் 20 days போன்லாம் தேடுவோம் எல்லாரும், அப்படியே பாக்கெட்ல கை போகுது. அப்புறம் தான் வீட்டு விட்டு வெளியே வந்தானா நான் வந்து காலையில எழுந்து அந்த மைக் எங்கடான்னு தேடுவேன். என்ன மார்னிங் சாங் எல்லாம் கிடையாதா, அப்படியே லுக் விட்டாங்க எல்லாம். வாட் பிளடி நான்சென்ஸ். பட் ஆனா உள்ள போயிட்டு வெளியே வந்ததுமே உங்களுக்கு அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். உள்ள போயிட்டு வெளியில வந்தோனே the way you see people எல்லாமே நிறைய இதுவா இருந்துருக்கு. அதெல்லாம் கிடையாது. we didn't want to see people. எங்களால எங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்டே நார்மலா பேச முடியல. we wanted to see only those 18 people. எங்களோட அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது தான் எப்படா இருக்கா, நல்லா இருக்கா, வீட்டில எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா, அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ எவ்ரிபடி நாங்கள் எல்லாரும் இருந்தோம். எவ்ரிடே we were again meeting. You know, we had to be close to each other to feel normal outside. Then after almost ஒரு 3 months we were all getting back to normal. இது இல்லையே, இது எங்கடா எங்களை கொண்டு வந்து விட்டீங்க, ப்ளீஸ் எனக்கு வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி we wanted to be with the same bunch. எல்லாருக்குமே நாங்களாம் ஃபோன் பண்ணி இப்போ சிபிலாம் ஏங்கா என் ஒய்ஃப் பேசிட்டே இருக்கா, ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன ஒரு மாதிரி இருக்கு, எங்கே இருக்கீங்க எல்லாரும், எங்கே மீட் பண்ணுவோம், வருண் கால் பண்ணுறது, நிரூப் கால் பண்ணுறது, அமீர் பாவனி, லைக் யூனோ we were all so lost. கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தது. Now we are all busy. கால் பண்ணா எல்லாருமே இப்போ திரும்ப இது நார்மல் ஆயிடுச்சு. அப்போ அது நார்மலா அது ஆனா அது ஒரு ஃபேஸ் தான், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது லைஃப்ல எல்லாருக்குமே கிடைச்சா சூப்பரா இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு தெளிவு. Would you go again like with the different sorts of people வராங்க அப்படினா would you go again? Why not? I don't mind. I don't really mind. நான் கேட்டேன். We were all asked to write something. Okay, எங்கயோ நான் போய் செவர்ல எழுதி வச்சேன். I don't want to go back. Can I stay here? But just let my mother come in and go. அப்படின்லாம் நான் வந்து எழுதி போட்டேன். I want to come back here again அப்படிலாம் எழுதிருக்கேன். But with probably with the same bunch. I don't know if another bunch. Same bunch இல்ல, நான் சொல்றது different people. நீங்க டிஃபரெண்டா எல்லாமே திருப்பி go through பண்ணனும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. All the same food problem, same இது எல்லாமே இல்ல. No. ஒன் பக்கெட் லிஸ்ட் தாங்க. ஒரு வாட்டி தான் குதிக்கணும். பாராசூட்ல இருந்து ஒரு வாட்டி குதிக்கணும்னு ஆசைப்பட்டோம். Even if they pay you like நிறைய பே பண்றாங்க உனக்கு, நான் ஒரு நாளைக்கு I'll pay you like I don't mind different language. different language. வேற language. But உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்? எனக்கு எங்க அப்பா வந்து கர்நாடகா, எங்க அம்மா மலையாளி. So I speak Kannada at home.
அம்மா சைட் மலையாளம். மலையாளம் பேசுவீங்க? ஆமா. தமிழ் நான் 6 months old when I came to Chennai. ஸோ சென்னையில் தான் வளர்ந்தேன், அதனால தமிழ் பேசுவேன். இங்கிலீஷ் கொஞ்சம் ஷேக்ஸ்பியர் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் சும்மா நம்ம சுரேஷ் மாமா ரேஞ்சுக்கு ஒன்று பேசுவோம். அதுக்கப்புறம் வேறடா ஹிந்தி பேசுவோம். பிகாஸ் தேஷ்பாண்டே, பிரியங்கா தேஷ்பாண்டேன்றது என்னன்னா we are Maharashtrian settled in Karnataka. ரஜினி சார் மாதிரி அப்படின்னா ரஜினி சார் மாதிரின்னு அப்படி உடனே அப்படி ஃபீல் பண்ணுது. அவர் எப்படி அந்த அவர் சிவாஜி ராவ் ரைட். ஸோ அந்த இதுதான் அந்த கர்நாடகா. என்னோட கொள்ளு தாக்காலாம் வந்து பாம்பேல தான் இருந்திருக்காங்க. அவங்க அங்கேருந்து வந்து கர்நாடகாவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க.